நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். ஸோ எவ்வளோ நேரம்னா அவங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளோ நேரம் நம்ம ஒரு சிட்டிங்கில் உட்காரணும். நமக்கு எந்த நேரம் விருப்பமோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த தியானத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எளிமையாக இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தியானத்தை நமக்கு பத்திஜி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த தியானம் செய்வதன் மூலமாக உடல் சார்ந்த நோய்கள்லேருந்து நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நமக்கு வந்து வேலை செய்யுது? இந்த தியானம் பண்றதன் மூலமா நோய்கள்ல இருந்து பல நாள்பட்ட நோய்கள்ல இருந்து கூட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்மளால வெளியில வர முடியும். இது சாத்தியமா சார்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம உடலுக்கு ஏதாவது நோய் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு 2 காரணம்தான். அது ஒன்று வந்து சைக்கோசோமேட்டிக், அதாவது மைண்டில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதனுடைய எஃபெக்ட் வந்து பாடி மேலே விழும். ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி நாம் நினச்சிட்டே இருக்கும்போது ஹெல்த் தான் இருக்குமே உங்ககிட்ட. இது சாப்பிட்டா என்ன ஆகுமோ, அங்கே போனால் என்ன ஆகுமோ, இவ்வளோ வேலை பண்ணுறேன் நான், ஏதாவது ஆக போதும் எனக்கு அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாரும் பண்ணுறார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் நிறைய பயம்தான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய மைண்டு கிரியேட்டர் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாமே தான். அது கலெக்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஆக்கி ஃபைனலாக வந்து யாருன்னு பாதிக்கிறது அப்படின்னா நம்மளை நாமே பாதிக்கிறோம். ஸோ சைக்கோசோமேட்டிக், அதாவது மைண்டு மூலமாக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது உருவாக்குது. ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் வந்து பழைய பிறவிகளில், கடந்த பிறவிகளில் ஏதாவது கர்மா பேலன்ஸ் இருந்தால் அந்த கர்மா நமக்கு நோயாக வரும். அதுக்காக தியானம் செய்தால் 2 விதமான சூழ்நிலைக்காக வந்திருக்கிற அந்த நோய்கள் எல்லாமே குணப்படுத்த முடியும். சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அது எப்படி குணமாகும் அப்படின்னா, தியானம் செய்தால் எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது நாம் கொண்டு வரும். எண்ணங்களற்ற நிலை வந்த உடனே என்ன ஆகும்? பாசிட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, நியூட்ரல் தாட்ஸு, எந்த விதமான எண்ணங்கள் இருந்தாலும் கட் பண்ணுறோம். முதல்ல கட் பண்ண அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்தாலே அந்த 1 மணி நேரத்தில் நம்முடைய உடலுக்கு நேரம் கொடுக்குறோம் இயல்பாக குணப்படுத்துக்கிறது. ஆனால் தியானமே செய்யலை அப்படின்னா நம்முடைய உடலுக்கு நேரமே கொடுக்கல. நாம் ஹீலிங் பண்ணுறதுக்கு நம்முடைய உடலுக்கு ஒரு இயல்பு என்பது இருக்குது. என்ன இயல்பு அப்படின்னா, நீங்கள் மருந்து கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, அதோட இயல்பு என்ன அப்படின்னா எப்போவுமே ஹீலிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சரியான உணவு மட்டும் சாப்பிட்டு சரியான ஓய்வு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்தும். ஆனால் நாம் எதுவுமே அந்த குணப்படுத்துறதுக்கான நேரமே தரமாட்டோம். ஸோ எப்போ இந்த தியானம் என்பது நாம் செய்கிறோமோ, இந்த மைண்டு 0 ஆகுமோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த 0 ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்முடைய பாடி வந்து அந்த இயல்பான ஹீலிங் அப்படின்றது நடக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு கர்மா. கர்மா அப்படின்னா என்ன? நம்ம கடந்த பிறவியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும், வேறு யாருக்கும் ஒரு ஹிம்சை பண்ணியிருந்தாலும், எந்த விதமான நெகட்டிவ் கர்மா நம்ம அட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் அது எங்கேயும் போக மாட்டேது. நம்முடைய கர்மா அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை யுகங்களானாலும் அந்த கர்மா அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸு நம்மக்கிட்டேயே இருக்குமே. ஸோ சரியான நேரம் வந்ததுக்கப்புறம் அந்த கர்மா ஒரு நோயாக மாறி நம்மளை பாதிக்குது. ஸோ தியானம் எப்போ செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சோல் கனெக்ஷன் அப்படின்றது வருது, ஆன்ம தொடர்பு அப்படின்றது வருது. ஆன்ம தொடர்பு எப்போ வருதோ ஆன்ம ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும். ஆன்ம ஞானம் எப்போ வருதோ கர்மா என்பது கிளியர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது சொல்லியிருக்காங்க, ஞானாக்னி தக்த கர்மாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஞானாக்னி, ஞானம் என்பது ஒரு தீ, அக்னி மாதிரி. அது எந்த விதமான கர்மா இருந்தாலும் அது பேர்ன் பண்ணிடும். எந்த விதமான ஞானம்? ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் எவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வாங்கிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கர்மா என்பது
கிளியர் ஆகிட்டே வரும். ஒரு கர்மா கிளியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாமே குணமாயிடும், இயல்பாக குணமாயிடும். சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, டெஸ்ட் எடுக்கிறாரு, என்னென்னமோ ஏதோ பண்ணுறாரு. ஃபைனலாக வந்து எதுவுமே இல்லை போகணும், நீ ஆரோக்கியமாக தான் இருக்கியா அப்படின்றார் டாக்டர். ஆனால் இங்கே பார்த்தா கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, எதோ வலிக்குது. எப்படி அது ஆயிடுச்சு? தரால் கர்மா. மிஷின் கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேனர் கண்ணுக்கு தெரியாது, டாக்டர் பல்ஸுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே இருக்குதே. எப்படி அப்படின்னா மூன்றாம் கண்ணு மூலமாக நம்ம பார்த்தா அங்கே கர்மா என்ன பாதிக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த விதமான கர்மாவால் வர அனைத்து நோய்களும் தியானம் செய்தால் அந்த ஆன்ம ஞானம் என்பதை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே குணமாயிடும். ஸோ அதுக்காக யாருக்கு கர்மா இருக்கோ, யாருக்கு நோய்கள் இருக்கோ அவர் மட்டுமே தியானம் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. எல்லாரும் செய்யணும். எதுக்காக? நான் ஆல்ரெடி நல்லா இருக்கேனே, நான் எதுக்காக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. எதிர்காலத்தில் என்ன கர்மா பாதிக்க போகுதோ, எதிர்காலத்தில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரப்போகுதோ அது எல்லாத்துக்குமே இப்போத்திலிருந்து ரெடி ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பில்ட் சம் பாசிட்டிவ் எனர்ஜி. எதிர்காலத்தில் வரக்கூடிய கர்மா ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட இங்கேயே தக்தம் பண்ணிக்கலாம், அதாவது பர்ன் அவுட் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு இயல்பான மனநிலைமை, உடல் நிலைமை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சில நேரம் தினமும் தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். ஆனந்தமான வாழ்க்கை நம்ம கையில் இருக்குமே. ஆனந்தம் என்பது நம்ம இயல்பாகணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆரோக்கியம், ஆனந்தம், நம்மளோட உடல் நோய்களை குணப்படுத்தலாம். அந்த தியானம் பண்ணுறதன் மூலமாக நீண்ட நாள்கள் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் நம்மளால் வெளியில் வர முடியும். கர்மானால தான் நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்தும் நம்ம வந்து ரிலீஃப் ஆகி இதில் வெளியில வர முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க. மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு தியானம் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யுது? ஓகே, தினமும் ஏதோ ஒரு புது சூழ்நிலை வந்த உடனே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. நமக்கு ஆல்ரெடி அனுபவம் இருந்தால் இதுதான் தானே, இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதுதான் பதில், இந்த மாதிரி நம்ம செய்தால் ஆட்டோமேட்டிக்காக இது செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் இருந்தால் மைண்டு ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள், புது புது சூழ்நிலைகள், புது புது மனிதர்களை நாம் தொடரும் போது புது புது விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எதிராகிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கே தெரியாதோ அங்கே நமக்கு மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்? தியானம் எல்லாமே நம்ம செய்கிறோம், தினமும் செய்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் பற்றி நாம் கேட்குறதுக்கு எங்கே கேட்கணும்? எல்லாரும் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக யாரெல்லாம் ஆல்ரெடி தியானம் பண்ணியிருக்கிறாரோ அவர் கூட நாம் தொடர்பில் இருக்கணும். அதாவது சத்சங்கம் என்பது செய்யணும். சத்சங்கம் செய்தால், இங்கே சத்சங்கம் அப்படின்னா என்ன? சத்தியத்தை பகிர்கிறது. நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாமே வந்திருக்கும், உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த விதமாக உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனைகள் எல்லாமே குணப்படுத்த ஒரு ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னால் அதே சூழ்நிலை எனக்கு ஒரு புது என்லைட்டன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விதமாக யாரெல்லாம் தியானம் செய்கிறாரோ அவர் கூட நாம் போய் பேசணும். சத்சங்கம் என்பது செய்யணும். யார்கிட்ட சார்? சின்ன குழந்தைகிட்ட சத்சங்கம் செய்யணுமா? பெரியவர்கள்கிட்ட மட்டுமே செய்யணுமா? பிரம்மர்ஷி அப்படின்ற விருது இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட மட்டுமே சத்சங்கம் செய்யணுமா அப்படின்றது கிடையாது. சின்ன குழந்தை, பெரியவர், வயசானவர், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் எல்லாமே வருது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தர் ஏஜ், கேஸ்ட் இல்லை ஸ்டேட்டஸ், இது எல்லாமே பார்க்காம
அவர் கூட சத்சங்கம் என்பது செய்யணும். சத்சங்கம் அப்படின்னு என்ன? அவருடைய தியான அனுபவங்கள் கேட்குறது. இந்த விதமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இல்லை அந்த சூழ்நிலை, ஆனால் ஞானம் என்பது வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. அதுக்காக தியானம் செய்யணும். ப்ளஸ் யாரெல்லாம் தியானம் செய்கிறாரோ அவர் கூட தொடர்பில் இருந்து அந்த சத்சங்கம் என்பதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா we will be ready for handling any kind of situations. எந்த விதமான சூழ்நிலை எதிர்காலத்தில் வந்தாலும் அது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய் உங்களுக்கு புதுசு, பட் ஆல்ரெடி அந்த நோய் யாரோ ஒருத்தர் தியானத்தின் மூலம் குணப்படுத்திக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அது பழசு. அவர் கூட நம்ம பேசும்போது இது அசால்ட்டாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாமே, இது நல்லா ஒரு 3 மணி நேரம் தியானம் பண்ணுங்கள், அதுவே போதும், தானாக இயல்பாக குணமாகும், இவ்வளோ நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை வருதா நமக்கு, அவருக்கு குணமாயிருக்கு அப்படின்னா நாம் பண்ணால் நமக்கு குணமாகுது அப்படின்னு. அப்போ ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆகுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டட் ஆகட்டும், உடல் ரிலேட்டட் ஆகட்டும், எந்த விதமான இஷ்யூஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். சூப்பர் மாஸ்டர். அதாவது ஒருத்தருடைய அனுபவங்கள், தியான அனுபவங்களை கேட்கறதன் மூலமாக நமக்கு ஒரு ஞானமும் கிடைக்கிது, நம்மளுடைய உடல் நோய்களையும் குணப்படுத்திக்க முடியுது, அதன் மூலமா நமக்கு மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிஸி லைஃப்ல ஓடிட்டு இருக்காங்க. தினமுமே தியானம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு முடியலை. ஸோ இன்னும் ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர். ஆன்மீகம், அதாவது இது மதம் சார்ந்து ஏதாவது இதில் இருக்குங்களா? இதில் மதம் இல்லைன்னா இது உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த தியானத்தை செய்ய முடியுமா? மதம் என்பது மைண்ட் ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல் என்பது பாடி ரிலேட்டட். நாம் தியானம் என்பது சொல்கிறோம் பாருங்க, அது சோல் ரிலேட்டட். நான் ஹிந்து அப்படின்றது இந்த உடலுக்கு நாம் சொல்லலை, ஹிந்து மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்து அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அவர் பண்ணுற செயல் பார்த்து. அந்த செயல்கள் எல்லாமே எப்படி பண்ணுறாரு? மைண்டில் ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. போட்டு வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணுமே, ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், வாக்கிங் ஸ்டைல் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஹிந்து மைண்ட், கிறிஸ்டியன் மைண்ட், இஸ்லாமிக் மைண்ட், ஜெயின் மைண்ட், அமெரிக்கன் மைண்ட், இந்தியன் மைண்ட். ஓகேவா? மைண்ட் செட் தான், மைண்டுக்கு ரிலேட்டட் தான் கேஸ்ட் அப்படின்றது. பட் மெடிடேஷன் அப்படின்றது அது சோல் ரிலேட்டட். சோலுக்கு எந்த டைவர்சிட்டிஸும் இல்லை. நீங்கள் ஆணா பெண்ணா, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா, சிறியவனா பெரியவனா, வயசானவரவளா, இல்லை ரிச் மேனா ஏழையாக இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் இந்தியனா ஸ்ரீலங்கனா ஜாப்பனீஸா கொரியனா, அதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு பிரிவில் சைனாவில் இருப்பீங்க, இன்னொரு பிரிவில் இந்தியாவில் இருக்கிறீங்க, இன்னொரு பிரிவில் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்க, வேறு பிரிவில் இங்கின்னு எங்கேயோ இருப்பீங்க. இப்போ எந்த நாட்டுக்கு சென்றவங்க நீங்கள்? சோல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா we are one. ஸோ தியானம் என்பது ஒரு மதத்துக்கு சென்றது கிடையாது. எப்படி சொல்கிறீங்க மதத்துக்கு சென்றது கிடையாது அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விக்ரம் ஏதாவது வச்சு பூஜை பண்ணுறோமா? இல்லை. ஒரு கோயிலுக்கோ மசூதிக்கோ போகிறோமா? இல்லை. என்ன பண்ணுறீங்க? உள் செல்லும் மூர்ச்சியும் வெளியே வரும் மூர்ச்சியின் மீது கவனம் செல்கிறோம். மூர்ச்சி காற்றுக்கு ஹிந்து மூர்ச்சு, இஸ்லாமிக் மூர்ச்சு, இந்தியன் மூர்ச்சு அந்த மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லையே. எல்லாருக்குமே ஒன்று தான். பஞ்சபூதங்களில் வாயு அப்படின்றது ஒரு பவர், அது எல்லாருக்குமே சேர்த்து இருக்கிறது. ஒரு நாய்க்கு ஒரு தனிப்பட்ட ஆக்சிஜனு, மனிதனுக்கு ஒரு ஆக்சிஜனு, அமெரிக்கனுக்கு ஒரு ஆக்சிஜனு, அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா? அந்த மூச்சு காற்று மதம் அப்படின்றது இல்லை மூச்சு காற்றுக்கு. ஸோ நாம் எப்போ இந்த தியானம் செய்கிறதுக்காக மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்துகிறோமோ
அவ்வளோதான் தியானம் அப்படின்னு. கேஸ்ட்டு, நேஷ்னாலிட்டி, நேரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே அது. எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டது தான் இந்த தியானம். இந்த எளிமையான தியானம் ஏதோ இந்த ஒரு மனம் சார்ந்ததும் இல்லை, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நம்மளோட சுவாசத்தை கவனிக்கும், நம்மளோட ஆன்மாவுக்கு, ஸோ ஆன்மா சம்பந்தப்பட்ட இந்த தியானம். கரெக்ட்.